ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா பாதியை மட்டும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா இப்போ முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு சைடாக ஒதுக்கிக்கலாம். இன்னொரு சைடு இதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த முட்டையை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். முட்டை ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது முட்டை சாதத்தில் முட்டை நல்லா பெரிய பீசஸாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 1 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வடித்து வச்சுருக்கேன். இது 150 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.